குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வேலூர் தொகுதி மற்றும் காட்பாடி தொகுதியில் தலா 20 சுற்றுகளாகவும், அணைக்கட்டு தொகுதியில் பார்த்தோம்னா 22 சுற்றுகளாகவும், காட்பாடி தொகுதி அதாவது அது மட்டும் இல்லாமல் கேவிகுப்பம் தொகுதியில் மிகவும் குறைந்தபட்சமாக 19 சுற்றுகளாகவும், அதிகபட்சமாக குடியாத்தம் தொகுதியில் 23 சுற்றுகளாகவும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தற்போது நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த பகுதிக்கு அதாவது வாக்கு எண்ணும் மையத்திற்கு முகவர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். முகவர்கள் மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வருகை தருகின்றனர். இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளே செல்லும் போது அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த அடையாள அட்டைகளை காண்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்படுகின்றன. தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்கனவே அவர்களுக்கு இந்த QR கோடு பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடையாள அட்டைகளை கொண்டு வந்தால் மட்டுமே இவர்களுக்கு உள்ளேயானது அனுமதியானது வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த முகவர்கள் உள்ளே செல்லக்கூடிய முகவர்கள் கைபேசி கொண்டு செல்லக்கூடாது, வாகனங்களை கொண்டு வரக்கூடாது, இது போன்ற கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே சரியாக 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்து அந்த அடையாள அட்டை கொண்டு வந்தால் மட்டுமே அவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர்.